இருக்கணுங்க, நாளுக்கு நாள் விருத்தி ஆகணுங்க. எந்த காலகட்டத்திலையும் நான் பணத்தை இழந்துருவோமோ, கீழே போயிடுவோமோங்கிற எண்ணத்தை வச்சுக்காதீங்க. கத்தர் கீழ்படுகிறீங்களா? கத்தருக்கு அடங்கி வாழ்றீங்களா? வாழ்க்கையே செல்வ வாழ்வார்கள். கத்தர் ஒன்று சொல்றாரா, செய்யுங்க. அந்த இடத்துல ஆசீர்வாதம், அந்த இடத்துல பாதுகாப்பு, அந்த இடத்துல நிறைவுங்க. நீ இதை செய்ய, அதை செய்வேன். இப்படி நட, உன் வாழ்க்கையில இப்படி இருக்கும். பிரமாணமா பேசுற, ஸ்பிரிச்சுவலா மனம் பொருந்து கீழ்படி, தேசத்தினுடைய கொழுமையை புசிக்கலாங்கிற. எவ்வளவுக்கு அவரோட க்ளோஸா இருக்கீங்களோ, கீழ்படுகிறீங்களோ, வர வர விரித்தடைந்து பெரிய ஆளா இருப்பீங்க. பெருக்கத்தின் தேவன் பேசி வருகிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் பெருக்கத்தின் தேவன். அவர் பெருக்கத்தின் தேவனா இருக்கிறது மட்டுமல்ல, அவரை ஆராதனை செய்கிற மக்கள் நாம் அனைவரும் எல்லாரும் இதிலையும் பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பெருக்கம்னு சொல்லும் பொழுது இதில் நான் கொஞ்சம் பணத்தை ஃபோக்கஸ் பண்ணுறேன். வெறும் பண விஷயத்தில் மட்டும் பெருக்கம் அடைவது கிடையாது. உள்ள ஆத்துமாவில் ஒரு பெருக்கம் ஏற்படணும். நம்முடைய எண்ணத்தில், சிந்தையில் நாம் காண்கிற விதம் மாற்றம் அடையணும். ஆத்துமாவில் பெருக்கம் அடையாமல் கையில் பணம் வந்துச்சுன்னா அந்த பணம் ஒரு அழிவை ஏற்படுத்திடும். முதல்ல எங்கே பெருக்கம் ஏற்படணும்னா ஆத்துமாவில், நம்முடைய எண்ணத்தில், சிந்தையில் பெருக்கம் ஏற்படணும். ஆத்துமாவில் ஒரு விரிவடைதல் ஏற்படுகிறது, ஒரு பெருக்கம் ஏற்படுகிறது என்றால் என்னோட வாழ்க்கைக்கு எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகிவிடலாம். இன்னைக்கு பொருளாதாரம் இல்லைன்னா அது ஒரு அடிமைத்தனம். நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு நீங்கள் போக முடியாது. நீங்கள் செய்ய நினைக்கிறதை செய்ய முடியாது. பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறீங்க, உங்களால் செய்ய முடியாது. ஏன் முடியாது என்றால், இப்போ பணம் உங்களை நடத்துகிறது, பணத்தை நீங்கள் நடத்தலை. கர்த்தர் நம்ம எந்த ஒரு பகுதியிலையும் யாரும் நம்மை நடத்தக்கூடாது, பரிசுத்த ஆவியானவர் மட்டும் தான் நம்மை நடத்தணும். அப்போ பணம் நம்மை நடத்தாமல் கர்த்தர் நடத்த வேண்டும் என்றால் நம்முடைய கையில் ஏராளமான பணம் இருக்கணும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் உதவிகரமாக இருக்கணும். தேவனுடைய ஜனங்களுக்கும் நாம் உதவிகரமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய கையில் நிச்சயமாகவே பணப்பெருக்கம் இருக்கணும். பணம் வந்துக்கிட்டே இருக்கணும். பணம் ஒரு இடத்துல நின்றக்கூடாது. பணம் என்பது வந்துக்கிட்டே இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக வந்துக்கிட்டே இருக்கணும். பணமும் வெளியே போயிட்டே இருக்கணும், வந்துக்கிட்டே இருக்கணும். அதான் நமக்கு தெய்வ சித்தம். அப்படி எல்லா விதத்திலும் பெருக்கம் அடைவுதான் ஒவ்வொரு மனிதனை குறித்து தேவனுடைய சித்தம். இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதன் கூட, நான் சொல்கிறது தேவனை அறியாத மனிதன் கூட ஏழையாக இருப்பது கர்த்தருடைய சித்தம் கிடையாது. எல்லா மனிதனும் நிறைவாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். இப்படி எல்லாரும் நிறைவாக இருக்கணும்னா முதல்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நம்முடைய மனம் புதிதாகணும், மனம் எக்ஸ்பேண்ட் ஆகணும். வார்த்தையை கேட்குறதா மாத்திரமல்ல, கேட்குற வார்த்தையை செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும். கேட்கறதுனால் அவன் பாக்கியவான் சொல்லலை, கேட்குறதை செய்கிறவனே பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்குது. அது கேட்கணும். கேட்டதை வாழ்க்கையில் அபியாசப்படுத்தினீங்கன்னா நீங்கள் இருந்த இடத்துல இருக்க மாட்டீங்க, அடுத்த லெவலில் இருப்பீங்க. சங்கீதம் 115 திருப்போம் 12ஆம் வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் ஒருபோதும் ஒரு நாளும் கர்த்தர் நம்மை மறப்பது கிடையாது. நம்ம சில நேரத்தில் நம்முடைய பலவீனத்தில் ஆண்டவரே என்னை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் நம்மை ஒருபோதும் மறப்பது கிடையாது. சில மக்களுக்கு சில ஆறுதல் தரக்கூடிய சில பாடல்களை பாடினோம்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும். எப்படி சொல்லிக்கலையா, சில பாடல்கள் நம்ம பாடுவது கிடையாது. சில பாடல்கள் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக கிறிஸ்தவத்தில் ரொம்ப சமீபத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினச்சிருங்க அப்படி ஒரு பாட்டு வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப ஃபேமஸ். எல்லா சர்ச்சிலையும் பாடுவாங்க, நம்ம சர்ச்சில் பாட மாட்டோம். ஏன் பாட மாட்டோம்னா அதில் இருக்க வரி சரி கிடையாது. தேவகுமாரா தேவகுமாரை நினச்சிருங்க கரெக்டு, நீ என்னை நினச்சா நல்லா இருப்பேன், நீ என்னை மறந்தா எங்கே போவேன்னு சொல்லும் பொழுது அது வேத வசனத்துக்கு புறம்பானது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஒருபோதும் மறப்பது கிடையாது. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. இந்த கைவிடுவதும் இல்லைங்கிற வார்த்தை தமிழில் ஒரே வார்த்தையில் முடிஞ்சிருச்சு. கைவிடுவது இல்லை அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஆம்பிளிஃபைடு பைபிளில் பார்த்தீங்கன்னா 3 முறை வில் நாட் வில் நாட் வில் நாட்டுங்கிற 3 வில் நாட் வருது. ஏன் 3 முறை வில் நாட்டு வருது என்றால் அது பயன்படுத்தப்பட்ட 3 கிரேக்க வார்த்தை எந்த காரணத்தை கொண்டு நான் கைவிட மாட்டேன். அதான் நம்மை குறித்து தேவனுடைய நோக்கம், தேவனுடைய கனவு, எண்ணம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார்.
இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். 14ஆம் வசனத்தை சொல்லுது, கர்த்தர் உங்களையும் உங்களை பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார், பெருக பண்ணுவார். கையில் வந்து சொல்லுவோம், கர்த்தர் என்னையும் என் பிள்ளைகளையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் பெருக பண்ணுகிறார். ஆமென். நம்மை கொடுத்த ஒவ்வொரு குறித்து தேவனோட சித்தம், நம்மை கொடுத்த பிள்ளைகளுக்கு தெய்வ சித்தம் என்றதால் நாம் பெருகணும், விருத்தி அடையணும். இருக்கிற நிலையில இருக்கக்கூடாது, அடுத்த நிலைக்கு போகணும். குன்றி போகக்கூடாது, மேலே போய்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு பகுதியிலையும் மேலே போகணும். படரிதிலையும் மேலே போகணும், தேவனை அறிகிற அறிவிலையும் மேலே போகணும், குடும்ப நல்வாழ்விலையும் மேலே போகணும், சரீர சுகத்திலையும் மேலே போகணும். வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் நாளுக்கு நாள் சிறப்படைந்து கொண்டே போகணும். அதான் நம்மை குறித்த தேவனுடைய விருப்பம். இது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வாழ்க்கையில் வருவது கிடையாது. அது குறித்து தேவனோட வார்த்தைகளை கேட்கணும். திரும்பி சொல்கிறேன், வார்த்தைகளை கேட்கணும். எப்போ வெற்றி பெறுவோம் என்றால் கேட்கணும். ஏசாயா 55 சொல்றார், வாருங்கள் கேளுங்கள், வாருங்கள் கேளுங்கள், நலமானதை புசிப்பீர்கள். நலமானதை புசிக்கணும்னா வரணும், வந்து கண்ணை மூடி தூங்கணும் கிடையாது, வரணும், கவனமாக கேட்கணும். என் மகனே என் வார்த்தைகளை கவனி, கவனமாக கவனிச்சிங்கன்னா வாழ்க்கை மாறும். பொருளாதாரத்தில் மாற்ற வரணும், சுகத்தில் மாற்ற வரணும்னா சுகத்தை குறித்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். சுகத்தை குறித்த செய்திகளை கேட்டுக்கிட்டே இருக்கணும். பொருளாதாரத்தில் மாற்ற வரணுமா, அதை குறித்து தொடர்ந்து கேட்கணும். எப்படி வெற்றி பெறுவது, என்ன சிந்திப்பது, எப்படி மாற்றம் அடைவது, தொடர்ந்து கேட்கணும். இதுக்கு முன்னாடி நிறைய மக்களுக்கு சொல்லி அதை கேட்க சொல்லி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போதனை போதிச்சேன். வரம்பற்ற வாழ்க்கைன்னு ஒரு போதனை போதிச்சேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி. அது 8வது அதிகாரம் 1லேருந்தே கேட்கணும். அது 8வது வால்யூம்லேருந்து எப்படி தரிசனம் பார்ப்பது, வாழ்க்கையில் தோற்றவங்கள எப்படி ஜெயிச்சாங்க, அவங்க என்ன பேசுனாங்க, எப்படி முன்னேறினாங்கன்னு பேசியிருப்பேன். வாழ்க்கையில் முன்னேறணுமா, அதை தொடர்ந்து என்ன செய்யணும், கேட்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பிலாம் ஜிம்முக்கு போவார். ஜிம்முக்கு போகும்போது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இருப்பார். 2 மணி நேரமும் காதில் பிரசங்கம் ஓடிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு கேட்குறோமோ அந்த அளவுக்கு தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையணுமா, அதை குறித்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்க 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 மனது வந்து ரினியூ ஆகிட்டே இருக்கும், புதிய தாட்டு உருவாகும். நீங்கள் நிறைய மக்கள் கேட்டாங்க, பொருளாதார செழிப்பை குறித்து கேட்டாங்க. ஆனால் வாழ்க்கையில் மாற்றம் வந்துருச்சான்னு கேட்டால் நிறைய மக்களோட வாழ்க்கையில் மாற்றம் வரல. வாழ்க்கையில் செய்யக்கூடிய சிறிய காரியத்தில் கூட ஒரு தடுமாறக்கூடிய ஜனங்கள் இருக்கா. அன்றைக்கி சர்ச்சுக்கு போகிற ஆட்கள் சர்ச்சுக்கு போய் அவரால் காணிக்கை கூட கொடுக்க முடியலைங்க, அப்படி நிலையில் இருக்காங்க. கொடுக்க முடியலையா அப்படிங்கிற நிலையில் இருக்காங்க. அதை குறித்து உங்களுக்கு சலிப்பு வரணுங்க. இந்த நிலையில் நம்ம இருக்கக்கூடாதுங்கிற ஒரு சலிப்பு விரக்தி உண்டாகணும். ஒரு காரியத்தை நீங்கள் பொறுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது உங்கள்கிட்ட போகவே போகாது. வியாதியாக இருந்தீங்கன்னா வியாதியிலேருந்து வெளியே வந்தே ஆகணும். அது குறித்து சலிப்பு இருக்கணும், வெளியே வந்துடலாம். பொருளாதாரத்தில் மாற்றம் வரணும்னா இப்படி வாழக்கூடாது, இப்படி வாழ்வது கர்த்தருடைய சித்தம் இல்லைங்கிற ஒரு சலிப்பு வெறுப்பு வந்துச்சுன்னா கட்டாயம் வெளியே வந்துடுவீங்க. நான் பொருளாதாரத்தில் கஷ்டத்தை வெளியே வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் பணத்தை கொடுத்து சிந்திக்கிறதே கிடையாது. என்ன செய்யணும் எது செய்யணும் சிந்திக்கிறதே கிடையாது. எச்ச ஊருக்கு நடக்குது, என்ன செய்வோம் எது செய்வோம், அது தாட்டே இல்லைன்ட்ட. வேலை நடக்குதா, அது நடந்து போயிட்டுருக்கு. பணம் வருதா, வந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா அதை குறித்து நான் சிந்திப்பது கிடையாது. ஏன்னா அந்த கஷ்டத்தை அந்த அந்த அதில் தான் நான் வெளியே வந்துட்டேன். அப்படித்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறணும். செல்வமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், அதான் நமக்கு தெய்வ சித்தம். அநேக மக்கள் சொல்லுவாங்க, அந்த சர்ச்சுக்கா போகிறீங்க ஹெல்த் அண்ட் வெல்த் பேசுவாங்கம்மாங்க. நிச்சயமாக ஹெல்த்தையும் வெல்த்தையும் பேசுகிறேன். ஹெல்த்து வெல்த் இல்லைன்னா அது காஸ்பலே கிடையாது. ஒரு மணி நேரம் பேசுகிறேன், எப்படி ஏழையாவது, எப்படி கஷ்டப்படுவது அப்படின்னு பேசுகிறேன். அது சுவிசேஷமா? யோபு பாருங்க, யோபு ஒரு உத்தமன், அவன் கஷ்டப்பட்டா அப்படின்னு பேசலாமா? அதெல்லாம் பேசலாம், நமக்கு ஏற்ற மாதிரி வசனத்தை எப்படினாலும் திருப்பலாம். ஆனால் நற்செய்தியா? நற்செய்தி கிடையாது. தரித்திரத்தை பேசலாம், வியாதியை பேசலாம், நற்செய்தி கிடையாது. நீங்கள் நற்செய்தி பேசுறீங்கன்னா அது கட்டாயம் நல்வாழ்வு இருக்கணும். ஏன் சொன்னார், தரித்திரனுக்கு
நற்செய்தி. தரித்திரனுக்கு நற்செய்தி என்ன? தரித்திரம் முடிஞ்சிருச்சுப்பா. அவர் தரித்திரம் முடிஞ்சிச்சு தான் பேசுறாருங்க. முடிஞ்சவன யூபிலி வருஷத்தை பத்தி பேசுறாரு. இன்றைய அனுகிரகனாங்கிறார். பார்த்தீங்களா? யூபிலி வருஷம் என்ன? யூபிலி வருஷத்துல ஒரு ஆள் கூட ஏழை இருக்க மாட்டான். யூபிலி வருஷம் வந்துருச்சுன்னா அத்தனை பேருடைய கடனும் கேன்சல் ஆகிரும், அத்தனை பேருடைய செல்வம் திரும்பி வந்துடும். அதை யூபிலி வருஷத்தை பேச வந்தேங்கிறார். தரித்திரனுக்கு நற்செய்தி, கட்டுண்டவனுக்கு நற்செய்தி என்ன? கட்டவிழ்க்கப்படுவாய், சிறைப்பட்டவனுக்கு சிறையிலிருந்து வெளியே வந்துடுவாய். அதான் நற்செய்தி. நம்ம அநேக இடத்துல நீங்க நிறைய சபைகளில் பேசுகிற செய்தி நற்செய்தி கிடையாது, செய்தி. அது நற்செய்தி கிடையாது. மனித பாரம்பரியமும் மனிதனுடைய ஐடியாக்கள் பேசப்படுகிறது, குற்ற உணர்வும் அவமானத்தின் உணர்வும் பேசப்படுகிறது. ஒரு சில மக்கள் ஸ்டேஜில் ஏறிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து புனிதராக மாறிடுவாங்க, கீழே இருக்க அத்தனை பேரும் பாவிகளாக மாறிடுவாங்க. சொல்றது குற்றப்படுத்தவும் அவமானப்படுத்தவும் பிரசங்கம் கிடையாது, அவனை தூக்கி எறுத்துவதான் பிரசங்கம். மினிஸ்ட்ரின்னா என்னங்க? கட்டி எழுப்புவதுக்கு. அவனை கட்டி எழுப்பணும். இயேசு நம்முடைய பாவத்துக்கான கிரயத்தை கொடுத்தார். அது என்னது? நற்செய்தி. நாம் சுகமாவதற்கான கிரயத்தை கொடுத்தார், நற்செய்தி. நான் தரித்திரத்திலிருந்து வெளிவதற்கு கிரயத்தை கொடுத்தார், நற்செய்தி. அந்த நற்செய்தி கேட்டோம்னா வாழ்க்கை மாறும். இப்படி பொருளாதாரத்தை மாற்றம் அடைய வேண்டும் என்றால் சில பிரமாணங்கள் செயல்படுகிறதுன்னு சொன்னேன், ஆவிக்குரிய பிரமாணங்கள். அதில் தலையாகிய நம்பர் 1 பிரமாணம், தேவனை உங்கள் வாழ்க்கையில் முதல்ல வச்சிருக்கணும். தேவனை உங்கள் வாழ்க்கையில் கனப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், முதல்ல கத்தரை, முதல்ல தேவனுடைய காரியங்களை கனப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும். இன்னைக்கு தேவனுடைய ஜனங்கள், சர்ச்சுக்கு போகிற மக்கள் தேவனை கனப்படுத்துகிறார்களா அப்படி கேட்டோம்னா இல்லை. தேவனை கனப்படுத்துகிற மக்கள் அப்படி வாழ்வது கிடையாது. சுயநலத்தை மேற்கொள்ளணும். ஒரு பொருளை வாங்குகிறோம், ஒரு பொருளை வாங்க போகிறோம், அதுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு கையெழுத்து போட போகிறோம்னா, அப்படி கையெழுத்து போடும்போது ஒரு நிமிஷம் யோசிக்கணும். இந்த பொருளை நான் வாங்க போகிறேன், இது அப்படி வாங்குறதுனால, இஎம்ஐ கட்டுறதுனால கர்த்தருக்கு கொடுக்கறது பாதிக்கப்படுமா அப்படின்னு யோசிச்சு கையெழுத்து போடணும். கர்த்தருக்கு கொடுக்கறது பாதிக்கப்படும் நினைச்சிங்கன்னா அந்த நேரத்தில் அந்த பொருளை வாங்குவதற்கு உகந்த காலம் கிடையாது. சொல்லி புரியுதுங்களா? முன்னுரிமை என்னைக்குமே கர்த்தர் தாங்க. அந்த பொருளாக கர்த்தரா கட்டம்னா கர்த்தர் தான். கர்த்தரை முதல்ல வச்சு வாழுங்க. காலம் ஒன்று வரும் பொழுது நீங்கள் வாங்க நினைக்காத காட்டில் சிறந்த பொருளை கர்த்தர் கொடுப்பாரு, கட்டாயம் கொடுப்பாரு. நான் அனுபவிச்சு சொல்கிறேங்க. என் வாழ்க்கையில் எனக்கு பொருள் வாங்குறது முக்கியம் இல்லை, எனக்கு வந்து கர்த்தர் ராஜ்யத்துக்காக விதைப்பதான் முக்கியம். அப்படி வாழ்ந்து பாருங்க. அன்னைக்கு மரியாள் உடைச்சி ஊத்துறா அந்த களங்கம் இல்லாத நல்லதம்ங்கிற பெர்ஃப்யூமு, காஸ்ட்லி, பல லட்சம் போகக்கூடியது. அவள் பெர்ஃப்யூமை பார்க்கல, அவரை கனப்படுத்தணும். அவரை கனப்படுத்துறதுக்கு கையில் என்ன இருக்குது? ஒன்று தான் இருக்கு, உடச்சி ஊற்றிட்டான். ஆண்டவர் சொன்னா, என்னை கனப்படுத்துகிறவனை கனப்படுத்துவேன். எப்போ சொன்னார்? அந்த வசனம் சொன்னார் இல்லையா? 1 சாமுவேல் 2 சொல்றாரு. எப்போ சொல்றாரு? கான்டெக்ஸ்ட் பார்க்கணும். எப்போ சொல்றாரு? ஏலியுடைய பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்கக்கூடிய காரியத்தை அவமானப்படுத்துகிறார்கள். பலியில் முதலான எடுத்து அவங்களே சாப்பிட்றாங்க. அப்போ கர்த்தர் சொல்றார், என்னை கனப்படுத்துகிறவனை கனப்படுத்துவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவனை கர்த்தரை கனப்படுத்துகிற காரியத்தை அந்த வார்த்தையை சொல்றாரு. குறிப்பாக கர்த்தர் கொடுக்குற காரியத்தில் சொல்றாரு. 1 நாளாகமம் வாசிங்களேன். 1 நாளாகமம் 21 வாங்க. 1 நாளாகமம் 21 சம்பவம் தெரியும். அந்த தாவீது ஜனங்களை என்றார். எத்தனை ஆண்கள் இருக்காரு என்றாரு. சென்சஸ் எடுக்கிறார். சென்சஸ் எடுக்கிறது தப்பு கிடையாது. இப்போ நம்ம நாட்டிலேயும் சென்சஸ் ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? சென்சஸ் எடுக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் சென்சஸ் எடுத்தீங்கன்னா எத்தனை பேர் சென்சஸ் எடுக்கிறீங்க அத்தனை பேருக்கு ஈக்குவலாக நீங்கள் வெள்ளியினால் கர்த்தருக்கு காணி கொடுக்கணும். ஏன்னா அது இவர் சென்சஸ் எடுக்கிறான்னா அவர் தனக்காக எடுக்கக்கூடாது. ஒருத்தர் எடுத்தீங்கன்னா எத்தனை பேர் எடுக்கிறியோ அத்தனை பேருக்கு ஈக்குவலாக வெள்ளியில் காணி கொடுக்கணும். வெள்ளிங்கிறது மீட்புக்கு அடையாளம், அவனை மீட்கணும். அப்போ அதெல்லாம் செய்யலை. ஒரு பெரிய வாதம் ஏற்படுகிறது. வாதம் ஏற்பட்டு ஒரு இடத்துல அந்த வாதை நிற்குது. வாசிப்போம். 1 நாளாகமம்
21 தாவீது ஒர்னானிடத்தில் வந்த பொழுது ஒர்னான் கவனித்து தாவீதை பார்த்து அவன் களத்திலிருந்து புறப்பட்டு வந்து தரை மட்டும் குனிந்து தாவீதை வணங்கினான். அப்பொழுது தாவீது ஒர்னானை நோக்கி, இந்த களத்தின் நிலத்திலே நான் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படி அதை எனக்கு கொடு, வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட எனக்கு அதை பெரும் விலைக்கு கொடு என்றான். ஒர்னான் தாவீதை நோக்கி, ராஜாவை என் ஆண்டவன் அதை வாங்கி கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்வாராக. இதோ சர்வாங்க தகனங்களும் மாடுகளும் விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் போஜன பலிக்கு கோதுமையும் ஆகிய யாவையும் கொடுக்கிறேன் என்றான். அதற்கு தாவீது ராஜா ஒர்னானை நோக்கி, அப்படி அல்ல, நான் உன்னுடையதை இலவசமாய் வாங்கி கர்த்தருக்கு சர்வாங்க தகனத்தை பலியிடாமல் அதை பெரும் விலைக்கு வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த நிலத்திற்கு 600 சேக்கல் நிறை பொன்னை ஒர்னானுக்கு கொடுத்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலியின் மேல் இறங்கின அக்கினியினால் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல், அப்படியே சொல்லுது. பலி அந்த இடத்துல நிற்கிது. இதான் முதல் தேவாலயம் கட்டப்பட்ட இடம். அவன் ஒரு நாள் சொல்கிறான், காசு கொடுக்க வேணாம், லேண்டை வச்சுக்குங்க, லேண்டை வச்சுக்கிற மட்டும் இல்லை, ஆடு மாடுலாம் இருக்குது, பழி செலுத்துங்க அப்படி சொன்ன உடனே தாவீது சொல்கிறார், ஓசியா வாங்கி கர்த்தருக்கு நான் கொடுக்க மாட்டேன். நான் ஓசியா வாங்கி கொடுத்தேன்னா கர்த்தரை நான் ஓசியா கனப்படுத்துறேன்னு அர்த்தம். நான் கர்த்தரை கனப்படுத்துறேன்னா அந்த கனப்படுத்துகிறதுலாம் எவ்வளோ பணம் கொடுக்குறது முக்கியம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? பரவாயில்ல, கர்த்தருக்கு சோத்திரம், அப்படி இருதயத்தை கர்த்தர் அசைச்சிருக்கிறாரு, அப்படியே காசு கொடுக்கலாம்னு நினச்சா ஓசியாவே முடிஞ்சிருச்சுப்பா அப்படி சொல்லலை. எவ்வளோயா காசு வேணும்? நான் கர்த்தரை ஹானர் பண்ண போகிறேன். நான் கர்த்தரை ஹானர் பண்ணுறது ஓசியா வாங்கி கொடுக்கக்கூடாது. அதுக்கு ஒரு கனம் இருக்கணும். ஐஸ்வர்யத்தின் கோட்பாடுன்னு ஒரு போதனை போதிச்சு தெரியுமா? போதிச்சு கேளுங்க. அதெல்லாம் அது இன்னைக்கும் சில நாட்டில் இருக்கு. ஒரு ராஜாவை நீங்கள் சந்திக்க போறீங்கன்னா வெறுங்கையில் போகக்கூடாது. ராஜாவை சந்திக்க போறீங்கன்னா ஏதோ ஒன்று கொண்டு போகணும். அந்த கொண்டு போகிற பொருள் ராஜாவை எப்படி மதிக்கிறீர்கள் அந்த பொருள் சொல்லணும். நான் சொல்றது புரியுதுங்களா? எலுமிச்சம்பழம் ஒரு எலுமிச்சம் வாங்கி கொடுத்தீங்கன்னா ராஜாவை எப்படி மதிக்கிறீங்கன்னா எலுமிச்சம்பழம் ரேட்டுக்கு தான் மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் கொண்டு போகிற பொருள் ராஜாவை எப்படி மதிக்கிறீங்கன்னு காமிக்கணும். அந்த பொருளை ராஜாவை வாங்கிட்டான்னு வச்சுங்களேன், ராஜாவுடைய செல்வத்தை நீங்கள் எடுத்துடலாம். ராஜா வாங்கிட்டானா ராஜா அவன் திருப்பி சும்மா அனுப்ப மாட்டான். நீங்கள் அவனை எப்படி கனப்படுத்துறீங்களோ அதுக்கு மிஞ்சி திரும்பி கனப்படுத்துவான். இது பிரின்சிபல். சேவா நாட்டு ராஜஸ்திரி வந்தாளா? எப்படி வந்தா? எக்கச்சக்கமான பொருளோடு வெள்ளியோடு வந்தா. ஏன்? ராஜாவை பார்க்கணும், அப்படித்தான் வரணும். இயேசுவை பார்க்க வந்தாங்களா சாஸ்திரிகள்? எப்படி வந்தாங்க? காஸ்ட்லி கொண்டு வந்த எல்லாமே காஸ்ட்லி. ஏன்னா ராஜாவை பார்க்க வராங்க. நீங்க இங்க எதுக்கு வந்தீங்க? ராஜாவை பார்க்க வந்தீங்க. ராஜாவை பார்க்க வந்தா ராஜாவுக்கு நீங்க கொடுக்குற கணமுங்க. அந்த கணத்தின் அடிப்படையில் திரும்பி நீங்க கனப்படுத்தப்படுவீர்கள். திரும்பி சேபா நாட்டு ராஜேஸ்வரியை சும்மா அனுப்புனாரா? அவ கொடுத்ததுக்கு மேலே கொடுத்தா. அதான் பிரின்சிபல். ராஜாவை பார்க்க வரும்போதெல்லாம் ராஜாவை குறித்து அவங்க இருதயத்தில் இருக்க மதிப்பு என்ன, மரியாதை என்ன, அந்த மதிப்பு மரியாதைக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் உங்களை திரும்பி கனப்படுத்தி அனுப்புவது தான் முதல் கோட்பாடு. ரெண்டாவது காரியம், கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. கஞ்ச புத்தி, அற்ப புத்தி இருக்கக்கூடாது. சொல்றது புரியுதுங்களா? மனது விசாலமாக இருக்கணும். வேதம் சொல்ல உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். மனது லிபரல் சோலா இருக்கணும். மனதில் கஞ்சத்தனம் கருமித்தனம் இருக்கவே கூடாது. லிபரல். சொல்றது புரியுதுங்களா? ஒரு பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, 2 பேருக்கு தான் சமைச்சிங்க, 3வது ஆள் வந்து என்ன செய்யணும்? எடுத்து உள்ளே சொல்லக்கூடாது, கொடுக்கணும். ஒரு ஆள் ஒரு அல்ப புத்தி வாழ ஒரு ஆள் விட்ட பார்த்தேன். அதனால் வாழ்க்கையில் மறக்கவே இல்லை. ஒரு முறை மறக்கவே மாட்டாங்க அந்த ஆளை. அப்போ சிறுவிழுத்திற்கு சர்ச்சுக்கு இடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு அம்மா கூப்பிட்டுச்சு, ஐயா வீட்டுக்கு வாங்கினுச்சு. நான் வீட்டுக்குள்ளே வர்றேன். அந்த அவருக்கு முன்னாடி வடை வச்சுருந்தேன், 2 வடை. அந்த அம்மா வடை கிச்சனில் வடை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. என்னை பார்த்தோன்னே பின்னாடி வச்சுட்டேன்.
2 வடை தூக்கி பின்னாடி வச்சுட்டாங்க. அந்த அம்மா வடை போட்டு கூட பார்த்தேன், வடையை நான் பார்த்துட்டேன். பின்னாடி தூக்கி வச்சுட்டாங்க. அல்ப புத்தி, முன்னேற மாட்டாங்க, இப்படி தான் இருப்பாங்க இவங்க. மனது விசாலமாக இருக்கட்டும். கர்த்தர் சொன்னார், நீ எந்த அளவினால் அளக்கிறீரோ அந்த அளவில் திருப்பி அளக்கப்படும். எந்த மெஷர் அளக்கிற அதே அளவில் திருப்பி கொடுக்கப்படும். 5 ரூபா கொடுத்தா 5 ரூபா கொடுவார் வருன்னு சொல்லலை, அந்த 5 ரூபாய்க்கு ஏற்ற பெருக்கம் உண்டாகும். சொல்றது புரியுதுங்களா? இன்னைக்கு மக்கள், சில மக்கள் கோடிக்கணக்கில் விதைக்கிறாங்க, கோடிக்கணக்கில். வாழ்க்கையும் வேற லெவலில் இருக்கு, வேற லெவலில் இருக்குங்க. அதுக்கப்புறம் சொல்லியிருக்க பார்த்தீங்களா, இந்த ஜான் டி ராக்கிஃபெல்லர் கேள்விப்பட்டிருக்கலாம். ஜான் டி ராக்கிஃபெல்லர் பல பிரசங்கத்தை சொல்லிக்க. ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர், அப்பா கிடையாது, சிங்கிள் மதர், ஏழ்மை. முதல் வார சம்பளத்தில் $1 வாங்கியிருக்காரு, ஒரே $1. கொண்டு வந்தோம், அம்மா சொல்லிடுச்சு, இதில் கொண்டு போய் முதல்ல கத்தர் கொடுத்துருக்கு, முதல் தசமாத்த கத்தர் கொடுத்துருக்கு. $1 10 சென்ட் எடுத்து முதல்ல விதைச்சிருக்காரு. அவர் சொல்கிறார், இன்னைக்கு கோடியில் விதைக்கிறேங்கிறார், கோடி கணக்கில் விதைக்கிறேன். எப்படி கோடிக்கணக்கில் விதைச்சேன்னா அந்த $1 ஆரம்பிச்சேன்னாரு. ஒரு சில மக்கள் செல்வந்தனா இருக்காங்க, நிறைவா இருக்காங்க, அவங்கள பார்த்து பொறாமப்படாதீங்க. அவங்க எப்படி விதைச்சாங்க, எப்படி இருக்காங்க உங்களுக்கு தெரியாது. முதல்ல மனதில் உதார குணம் உள்ள இருக்கட்டுங்க, பணம் அப்பட வரட்டுங்க. நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது கையில் ஒன்றும் காசு இல்லை, ஆனால் என் மனது செழிப்பாக இருந்துச்சு. என்னை பார்க்கும்போது யாருமே ஒரு கஷ்டப்படுறான்னு சொல்ல முடியாது. நான் கழுத்தில் செயின் போட்டிருப்பேன் எப்பவுமே. ஒரு அம்மாலாம் அப்படி குனிஞ்சு பார்த்துச்சு, செயின் போட்டிருக்காருண்டு. ஏன்னா எந்த பாஸ்டும் செயின் போட்டிருக்க மாட்டாங்க இல்லையா? கையில் காசு இல்லை, ஆனால் புத்தி செழிப்பாக இருந்துச்சு. 3வது காரியம் போன வாரம் பார்த்தோம். பெருக்கமடைவென்றால் கையில் கத்தர் கொடுத்த பணத்தை சரியாக பயன்படுத்தக்கூடிய உக்கிரானத்துவம் இருக்கணும். கத்தர் கையில் காசு கொடுத்துருக்காருன்னா காசு ஒன்றா வந்தோன்னா திங்கிரி திங்கிரின்னு ஆடக்கூடாது. அது எப்படி நிர்வாகம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும். வாசிப்போம், நீதிமொழி 27, 23. நாடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், மந்தையின் மேல் கவனமாறு. ஆடுகளின் நிலையை நன்றாக அறிந்து கொள்னு சொல்லும் பொழுது, அன்னைக்கு ஆடு தான், அன்னைக்கு அக்ரிகல்ச்சர் சொசைட்டி, ஆடு மாடு தான். உன்னுடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸை நல்லா புரிஞ்சுக்க. எவ்வளோ பணம் இருக்கு அது அறிஞ்சுக்க, அதன் அடிப்படையில் செலவு பண்ணு. நீ செலவு பண்றேன்னா உன் கையில் இருக்க காசின் அடிப்படையில் தான் செயல்படணும். பொருளாதார பெருக்கத்திற்கும் ஞானத்துக்கும் இடையே பெரிய தொடர்பு இருக்கிறது. கையில் பணம் வந்தவுடனே ஞானம் இல்லாமல் செயல்பட்டீங்கன்னா எல்லாம் போயிடும். விதைக்கலாம், கத்தரை முதல்ல வச்சிருக்கலாம், தசமம் கொடுக்கலாம், கத்தர் ஏராளமான செல்வத்தையும் நிறைவும் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், பணம் வந்துக்கிட்டே இருக்கலாம். அந்த வார முடிவில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மதியீனமான ஒரு தீர்மானம் அத்தனை காசையும் வெளியே அனுப்பி ஏழையாக்கிறேன். திரும்பி சிங்கிள் டிசிஷன், ஒரு ஞானம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு தீர்மானம் அத்தனை பணத்தையும் வீணாக்கிறோம். அதனால செழிப்படைவதற்கு வெறும் கொடுப்பது மட்டும் முக்கியம் இல்லைங்க. நம்ம பேர் கொடுங்க கொடுங்க கத்தர் ஆசீர்வதிப்பாரு, கொடுக்குறோம், நல்லது, அது மட்டும் கிடையாது. பெருக்கம் அடையணுமா, இன்வெஸ்ட் பண்ண தெரியணும். சொல்றது புரியுதுங்களா? வர்ற காசை அப்படியே பத்திரமா வச்சிருந்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். இன்வெஸ்ட் பண்ண தெரியணும். என்னோட ராஜ்யத்தில் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த உலகத்தில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா உங்க கூட உள்ள ஒருத்தர் இருக்கார் சர்வ ஞானி, அந்த ஞானிகிட்ட கொஞ்சம் கேட்கணும். ஆண்டவரே இதை செய்யவா, இதை செய்ய வேணாமா, இந்த பகுதியில் நான் இன்வெஸ்ட் பண்ணவா அப்படின்னு கத்தட்ட கேட்கணும். சொன்னது புரியுதுங்களா? கத்தட்ட கேட்டு செஞ்சீங்கன்னா கத்தர் சரியான விதத்தில் நடத்துவார். இங்கே இன்வெஸ்ட் பண்ணு, இங்கே இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு ஒவ்வொரு முறையும் சொல்லுவாருங்க. ஏன்னா வேதம் சொல்லுது ஆலோசனை கர்த்தர் இருக்கு. அவருக்கு தெரியாத ஆலோசனையா? கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. சில மக்கள் சொல்றாங்க பொருளாதார செழிப்பை குறித்துலாம் எல்லா இடத்துலையும் போதிக்க முடியாது, இதெல்லாம் சிட்டியில் தான் போதிக்கணும். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரிதான், எந்த ஊரில் இருந்தாலும் சரிதான், கர்த்தருடைய வார்த்தை குறித்து கர்த்தருடைய வார்த்தை விதைன்னு சொல்லுது. சில விதைகள் சில இடத்துல தான் விதைக்க முடியும் இல்லையா? சில இடத்துல விதைக்க முடியாது.
நான் ஒரு முறை எங்கள் ஊரில் கிராமத்தில் இருக்கும் பொழுது ஊரில் தென்னை மரம் நடுவோன்னு சொல்லி கேரளாலேருந்து ஒரு 2 தென்னங்கன்று வாங்கிட்டு வந்தேன். அந்த இடத்துல விளையவே இல்லை. ஏன்னா அந்த லேண்டில் அது விளையாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அப்படி இல்லை, அது அழிவில்லாத வித்து. எந்த இடத்துலையும் எந்த ஊர்லேயும் அது வேலை செய்யும். ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த வசனத்துக்கு செவி கொடுத்து கர்த்தரை கனப்படுத்துகிறான்னா இந்த பூமியில் உள்ள செல்வத்தை கொழுமையை புசிப்பான். ஜீவனோர் வாழும் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை பார்ப்பான். அப்போ கொடுக்கணும், அதே நேரத்தில் கர்த்தர் கொடுத்த பணத்தை உக்கிரானத்துவம் பண்ணக்கூடிய ஞானம் இருக்கணும். 4வது காரியம் இன்னைக்கு பார்ப்போம். 4வது காரியம், மனம் பொருந்தணும், கீழ்ப்படியணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். விலைக்கு சொல்கிறேன், மனம் பொருந்தணும், கீழ்ப்படியணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். இதெல்லாம் செல்வத்துக்கு செல்வம் அடைவது முக்கியமான காரியம். கொடுக்கிறோம், தேவனை கனப்படுத்துகிறோம், நல்லது. இயற்கையான காரியத்திலையும் கவனமாக இருக்கணும். அதாவது கர்த்தருடைய காரியத்தை நாம் செய்ய முடியாது, கர்த்தருடைய பங்கை நான் செய்ய முடியாது. என்னுடைய காரியத்தை அவர் செய்ய மாட்டார். அவர் செய்ய வேண்டியதை கட்டாயம் அவர் செய்வார். நான் செய்ய வேண்டியதை நான் செய்யணும். அதனால தான் போன வாரம் போதிச்ச போது ரொம்ப முக்கியம். தசமம் கொடுத்து காணிக்கை கொடுத்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து ஞானம் இல்லாமல் இருந்தோம்னா முன்ன காட்டில் கடனாக மாறுவோம். எத்தனை பேர் இருக்காங்க கொடுக்குறாங்க, ஆனால் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை போகவே இல்லை. கடன் தொடர்ந்து அதே நிலையில் தான் இருக்கு. கர்த்தரோட நடத்தணுமா? நடத்தணும்னா மாம்சம் நடத்தக்கூடாது, கர்த்தர் தான் நடத்தணும். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தைய ஜீவனும். கர்த்தர் நடத்தினா மாம்சத்துக்கு நோ சொல்ல கத்துக்கிறோம். மாம்ச சில காரியத்தில் இதை செய்ய அதை செய்ய சொல்லும் இல்லை, ஆவியானவர் சொல்லணும், ஆவியானவர் வழி நடத்தணும். மாம்சத்தின்படியே நடத்துறோம்னா ஆவியானுடைய வழி நடத்தலை இங்கே அறிய முடியாது. மாம்சம் பொருளாசை விரும்பும். சில மக்கள் நல்ல மக்கள், ஆவிக்குரிய மக்கள், சர்ச்சுக்கு போகிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க, நல்ல மக்கள் தான். ஆனால் கண்களில் எப்பொழுதுமே பணம் மட்டும்தான் குறியீடாக இருக்கும். பண குறியீடு இருக்கு இல்லையா? டாலருக்கு ஒரு குறியீடு இருக்கு இல்லையாங்க, பணத்துக்கு ஒரு குறியீடு இருக்கு இல்லையா? இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டிருக்காங்க இல்லையா? பணத்துக்கு ஒரு புதுசாக குறியீடு வந்துருக்குல்லங்க. சில கண்களில் பார்த்தோம்னா பண குறியீடு தான் இருக்கும். இங்கே பணத்தை போடணும், அங்கே பணத்தை போடணும், அங்கே பணம் வந்துடும், இங்கே பணம் வந்துடும், இப்படி பணம் வந்துடும், அப்படி பணம் வந்துடும். நல்லது, அதெல்லாம் நல்லது தான். கத்தட்ட கேட்டிங்களா? அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது, இங்கே இன்வெஸ்ட் எல்லாமே நல்லது. கத்தட்ட ஒரு வார்த்தை கேட்டிங்களா? ஏன்னா கேட்க மாட்டாங்க, கேட்க விரும்புவதும் கிடையாது. எது கேட்கணும்? எனக்கு தான் தெரியுதே, இந்த இடத்துல போட்டால் நல்லா வரும், எனக்கு தெரியுதே, என் அறிவு சொல்லுதே, மாம்சம் சொல்லுதே, போடுங்க. கர்த்தர் ஒருத்தர் இருக்காருங்க, அவர்கிட்ட கேட்டு பழகுங்க. சில இடத்துல மனசு சொல்லும், இந்த இடத்துல போட்டோம்னா கட்டாயம் பணம் வந்துடும் சொல்லும். கர்த்தர் சொல்ல வேணாம் பாரு, வேணாம் பண்ணிடாத பாரு. ஏன்னா அவர் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை பார்க்குறவர். சில இடத்துல போட்டால் பணம் வராது மனசு சொல்லணும், கர்த்தர் சொல்ல போடும் பாரு, போடு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க பாரு. அப்போ கர்த்தர்ட்ட கேட்கணும், கர்த்தர்ட்ட கேட்டு பழகணும். சொன்னது புரியுதுங்களா? இல்லை நான் இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், நான் பண்ணிட்டேன்னா கோடிக்கணக்கில் கர்த்தருடைய காரியங்களுக்கு விதைப்பேன். அதெல்லாம் நல்லதுங்க, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல கேட்டீங்களா? ஜெபிச்சிங்களா? அதுக்காக உபவாசம் பண்ணி கூட கேட்கலாம், தப்பு கிடையாது. ஒரு நேரத்தை ஒதுக்கி எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஆண்டவரே பண்ணலாமா பண்ண வேணாமா, ஒரு ஆலோசனை கொடுங்க, ஒரு ஐடியா கொடுங்க. சில இடத்துல அவர் சொல்லுகிறது உங்களுக்கு விருப்பத்துக்கு உங்களோட உணர்ச்சிக்கு விரோதமாக இருந்தால் கூட அவர் சொல்கிறத ஏற்றுக்கணும். நீங்கள் வேணான்னு சொன்னார்னா ஓகே ஆண்டவரே, வேணாம் ஆண்டவரே. 1000 பேர் 1000 சொன்னாங்க ஆண்டவரே, அந்த இடத்துல அப்படி போகுது, நாங்கள் இப்படி போகுது, நாங்கள் நீங்கள் வேணான்னா வேணாம் ஆண்டவரே. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழகணுங்க. பழக்கம் இருக்கா உங்களுக்கு? இப்போ பேர் கிடையாது. அமர்ந்த நிலையில் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுவார், வேணாப்பா வேணும் செய்யும் பாரு. கர்த்தருக்கு அதெல்லாம் தெரியாதா? கர்த்தருக்கு எல்லாம் தெரியுங்க. அதனால பிரயோஜனமான காரியங்கள், லாபமான காரியங்களை போதிப்பேன்னாரு.
கர்த்தருடைய சமூகத்தில் செலவழிக்க ஒரு நேரம் கூட வீண் கிடையாதுங்க. கல்யாணம் முடிக்கிற காரியமாக தான் சரிதான், பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் சரிதான், கர்த்தர்ட்ட கேட்கணும். நேத்துல ஒருத்தர் கூப்பிட்டாரு, விழுப்புரம் ஏஜி சர்ச்சிலேருந்து விசுவாசினார். என் நம்பருக்கு எப்படி தெரியுன்னே, நெட்டில் பார்த்து எடுத்தேன். ராஜபாளையத்தில் நிறைய செட்டியார்லாம் ரசிக்கப்பட்டிருக்காங்களே, செட்டியார் பொண்ணு கிடைக்குமான்னு கேட்டார் என்கிட்ட. நான் யார் உனக்கு தெரியுமானே? இப்படிலாம் பார்க்காதையா, தெரிஞ்ச இடத்துல பாரு. அப்போ கர்த்தருடைய பிரசன்னத்தை கேட்கறதுக்கு பொண்ணு பாரியானே. நான் ராஜபாளையத்தில் நிறைய செட்டியார்லாம் ரசிக்கப்பட்டிருக்காங்களே, உங்கள் சர்ச்சில் செட்டியார் இருக்காரா கேட்டான். நான் நீங்கள் செட்டியாரா நான் கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? நான் யார் அதெல்லாம் கேட்குறதே கிடையாது. நான் அது கேட்குறதே கிடையாது, நான் சிந்திக்கிறதே கிடையாது. ஏன்னா அப்படிதான் பொண்ணு பார்க்குறாங்க. வாழ்க்கையில் ஒவ்வொரு டிசிஷன் கத்தருங்க. என் வாழ்க்கையெல்லாம் ஒரு சொல்லியிருக்க பார்த்தீங்களா, ஆண்டிப்பட்டியில் ஒரு பொண்ணு பார்த்தோம். பொண்ணு பரவாயில்லாத பொண்ணு தான், அன்னைக்கு இசை ஞானினாங்க, கீபோர்டு அப்படியே விளையாடுனாங்க. எல்லாருமே எனக்கு ஓகே அப்படின்ட்டு. அப்புறம் முடியலை போது மனசு வருத்தமாக இருந்துச்சு. நான் ஆரம்ப ஸ்டேஜ் சர்ச்சு மக்கள் 20 பேர் இருந்தாங்க, 20 பேருக்குன்னு சொல்லிட்டேன், ஃபோட்டோ வர காமிச்சிட்டேன், இதான் நான் கட்டிக்க போகிற பொண்ணுண்டு. எல்லாரும் ஐயாவுக்கு பார்த்தாச்சு. திடீர்னு அங்கே வேணான்ட்டாங்க, நல்ல வேலை வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் கவலையில் தான் பைபிள் படித்தேன். பைபிள் சொல்லுது, கண்ணி தெரிச்சது நான் தப்பினோன்றுச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சு நான் எப்படி தப்பிச்சேன்னு அப்புறம் தான் தெரிஞ்சுங்க. இந்த காரியம் புரியாட்டா கூட ஆண்டவரை எனக்கு தெரியலை, நீங்கள் என்னை நேசிக்கக்கூடிய அப்பா, என்னை வழி நடத்தக்கூடிய தந்தை, நீங்கள் வழி நடத்துக்கப்பா சொல்லுங்க, சூப்பராக சொல்லி கொடுப்பாருங்க. என் பிள்ளை 2 பிள்ளை இருக்கு, என்கிட்ட கேட்காம டிசிஷன் எடுத்தாங்க, நான் பண்ண முடியும். ஆனால் என்கிட்ட கேட்டு டிசிஷன் எடுத்தானே எனக்கு இருக்கிற அத்தனை அறிவையும் பயன்படுத்தி ஆலோசனை சொல்லி கொடுப்பேன். எனக்கு இருக்க அறிவு கொஞ்சம், கர்த்தருக்கு இருக்கிற அறிவு அதிகம். அப்புறம் ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர்ட்ட கேட்டு பழகுங்க, சரிதானே? வாசிப்போம், ஏசாயா போவோம். ஏசாயா 1 4வது கோட்பாடுகளை பார்ப்போம். ஏசாயா 1:19. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள், மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டு, கர்த்தர் டைரக்டாக நம்மகிட்ட பேசுகிறாருன்னா அது நமக்குரிய வசனம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தாலும் போட்டிருக்கு, ஆங்கிலத்தில் வில்லிங் அண்ட் ஒபீடியன்ஸ் போட்டிருக்கு. கீழ்ப்படிந்து நடந்தீங்கன்னா நீ இதை செய்ய, அதை செய்வேன், இப்படி நட, உன் வாழ்க்கையில் இப்படி இருக்கும், பிரமாணமாக பேசுகிற ஸ்பிரிச்சுவலா. மனம் பொருந்து கீழ்ப்படி, தேசத்தினுடைய கொழுமையை புசிக்கலாங்கிற. தமிழில் நன்மைன்னு போட்டிருக்கு, ஆங்கிலத்தில் கொழுமைன்னு போட்டிருக்கு. தேசத்துடைய கொழுமையை புசிக்கலாம். ஏய செய்ய, பி நான் செய்கிறேன், பி ரெடியாக இருக்கு. ஆனால் ஏ என்படி நடந்தீங்கன்னா பி கட்டாய வெளியே வந்துடும். கர்த்தர் உண்மை உள்ளவரா, பொய்யுரையாதவரா, கர்த்தர்னு பரலோகத்தில் சிங்காசனத்தை வீற்றிருக்கிறாருன்னா அவர் சொன்னது ஒவ்வொரு காரியம் நிறைவேறும். தேசத்துடைய நன்மையை கொழுமையை புசிப்பு. தேசத்துடைய நன்மையை நம்ம புசிக்கணுமா, தேவனை அறியாத மனிதன் புசிக்கணுமா? நம்ம புசிக்கணும். நல்ல காரில் வரணும் எல்லாருமே. நான் சொல்றது காரில் இல்லை, நல்ல காரில். மாருதி 800 நல்ல காரே கிடையாது, மாருதி 800 கிடையாது, ஆம்னியும் கிடையாது. ஆம்னிலாம் பார்த்தீங்கன்னா நெஞ்ச நிமிச்சு தான் உட்காரணும். பார்த்தீங்களா, கவர்மெண்ட் பஸ்ஸில் கூட லைட்டாக சாயலாம். ஆம்னியில் உட்காந்தீங்கன்னா அப்படி வெறப்பாக தான் உட்கார முடியும் கடைசி வர. நல்ல கார், அது என்ன தேசத்துடைய கொழுமை. நல்ல ட்ரெஸ்ஸு தெரியுமா, போடணும். கல்யாணம் முடிஞ்ச சமயம் இப்போல்லாம் பிள்ளை இல்லையா. முதல் பெங்களூர் போனேன். பாஸ்டர் ரமேஷ் ஒரு கடை கூட்டு போனார். அவர் வேணுங்கிறதே எடுந்தார், நான் எடுக்கலை. என் ஒய்ஃபை பார்த்து எடுத்து, சிஸ்டர் இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கினார். இது எப்படின்னா 2005 21 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ட்ரெஸ்ஸு 5000 ரூபா. 21 வருஷத்துக்கு முன்னாடி 5000 ரூபா. அது அந்த கடை வாவுன்னு ஒரு கடை. அந்த கடையில் இருக்க கடை ட்ரெஸ் வந்து அந்த கடையில் மட்டும் தான் இருக்கும். அது என்ன தேசத்தின் கொழுமை, நாங்கள் எடுக்கலை, வேணான்ட்டோம். தேசத்தோட கொழுமை புசிக்கணுமா, புசிக்கணும். நல்லா கவனிங்க. பொருளாதார செழிப்பை குறித்து உங்களுக்கு பெரிய ஆர்வம் இல்லைன்னா இந்த காதில் வந்துட்டு
இந்த காதில் அப்படி போயிடும், தலை இதே பேசுகிறேன் அப்படின்னு போயிடும். ஆண்டவர், நீங்கள் ஏன்ட்ட பேசுகிறீங்க? என் வாழ்க்கைக்காக பேசுகிறீங்க, எனக்கு பேசுகிறீங்க. இந்த பைபிளில் என்ன சொல்லுதோ நான் அப்படி வாழ்வே நினச்சிங்கன்னா இந்த பைபிளில் இருக்க செழிப்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். இருக்கும், கட்டாயம் இருக்கும். நல்ல ட்ரெஸ்ஸு, ஜம்முன்னு ட்ரெஸ்ஸு. வெள்ளை ட்ரெஸ்ஸு மட்டும் ஜம்முன்னு ட்ரெஸ் இல்லைங்க, நல்ல ட்ரெஸ்ஸு. வெள்ளை ட்ரெஸ் தான் காஸ்ட்லி, தெரியுமா? காஸ்ட்லிங்க. மக்கள் வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு ஏமாற்றுவாங்க, நாங்கள்லாம் ஏழ்மை. அது ரொம்ப காஸ்ட்லி. நல்ல வெள்ளை ட்ரெஸ் காஸ்ட்லி, தெரியுமா? காஸ்ட்லியா இல்லையா? காஸ்ட்லி. ஒரு சந்தேகமாக இருந்துச்சுன்னா போத்தீஸ் போங்க, மதுரை போத்தீஸ் போங்க. நான் ஒரு முறை சட்டை ஒன்று கேட்டேன், எனக்கு வெள்ளை சட்டைலாம் கொஞ்ச நாள் ஃபேட் ஆகிடுது, நல்ல காஸ்ட்லியான துணி ஒன்று எடுத்து போடுங்கண்ணே. மீட்ரு 5000 ரூபாங்க அது. அதை பார்த்தோம்னா நிறைய பெந்த கோசக்காரங்க அதை தான் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தேன், பளபளப்பாக இருக்கு. ஆனால் நடிக்கிறாங்க. போடு, நல்லா போடு, அந்த கலர்லையும் கொஞ்சம் போடுவேன். நல்லா கவனிங்க. நீங்கள் செழிப்பாக இருக்கீங்களா, நிறைவாக இருக்கீங்களா? நிறைய பேருக்கு பிடிக்காது. அவளை பற்றி இல்லாத பிள்ளாதெல்லாம் பேர் சொல்லுவாங்க, சொல்லிட்டு போகிறான். நீங்கள் யாருடைய செழிப்பை குறித்தும் விரோதமாக பேசாதீங்க. அது நம்ம வேலை கிடையாதுங்க, அது நன் ஆஃப் ஒரு பிஸ்னஸ். அவன் எப்படி விதைச்சான், எப்படி வாழ்கிறான் தெரியாது. நம்ம காரியங்களை பாருங்கள், நம்ம எப்படி வாழணும், நம்ம எப்படி செழிக்கணும் பாருங்கள். தேசத்தினுடைய கொள்ளுமையை புசிப்பீங்க. நல்ல காரில் இருக்கீங்க, அது என்னது? கொள்ளுமை. நல்ல வீடு, பக்கா ஃபர்னிஷான ஃபர்னிச்சர்ஸு, சோஃபா செட்டு, ஜம்முன்னு சோஃபா செட்டு, அப்படி வேலை வெளிச்சு, அப்படியே லைட்டு. அதில் என்ன? தேசத்தினுடைய கொள்ளுமை. ரெஸ்டாரண்ட் போகிறீங்கன்னா ஊரில் இருக்க பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்டு போனோம். அந்த அந்த ஏரியாவில் இருக்க மக்கள் நீங்கள் எப்படி சந்திப்பீங்க? அந்த ஏரியாவுக்கு மட்டும் ஒரு குரூப் போகிறானா, அப்போ அவனுக்கு காஸ்பல் யார் சொல்கிறது? அப்போ உங்கள் ஸ்டேட்டஸ் அவள் லெவலில் போகணும். கீழே இருக்கிற மக்களுக்கு மட்டும் இல்லைங்க, மேல்தட்டு மக்களுக்கு போகணும்னா உங்கள் மேல்தட்டு உயர்ந்து நிற்கணும். நான் சொல்றது புரியுதா? அப்படிப்பட்ட ஹோட்டலில் இருக்குங்க. இப்படி வாழன்னு நினைங்க. இன்னொன்று கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறாரா, அதை மறைக்காதீங்க. அப்படி காமிங்க, எப்படி ஆசீர்வச்சிருக்காரோ 4 பேர் காமிங்க. ஏழ்மை கோலம் போடாதீங்க. ஒன்றுமே இல்லைப்பா, அதெல்லாம் நடிக்கிறது. கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறாரா, ஜம்முன்னு போட்டு வாங்க. நல்லா புதுசாக நகையே வாங்கினீங்களா, சர்ச்சுக்கு போட்டு வாங்க. ஏன் கல்யாணத்து வீட்டுக்கு மட்டும் போட்டு போகிறீங்க? சர்ச்சுக்கு போட்டு வாங்க, ஜம்முன்னு வந்து உட்காருங்க, பக்கத்தில் இருக்க பார்க்கட்டும். இப்படி வச்சிருக்கிறாரு, அப்போ நம்ம வச்சிருக்க மாட்டாரா? பாரு, போடுவாங்க. சில பிரசிங்கர்லாம் தரித்திர வேஷம் போடுறாங்க. அவங்க நல்லா வச்சிருந்தா கூட, எனக்கு தெரிஞ்சலாம் ஒருத்தர் நல்லா பணம் இருக்குங்க, அந்த டாய்லெட்டுக்கு போக இந்த செருப்பு, ஹவாய் செருப்பு, அதான் தாள் போடுவான். ஏன்னா மக்களுக்கு முன்னாடி ஏழ்மையை காமிச்சா தான் காசு கொடுப்பாங்க. அப்ப நீங்க நடிக்கிறீங்க, கர்த்தருக்கு முன்னாடி உத்தமம் அல்ல. நீங்க பணக்காரன் காமிச்சா எவன் காசு கொடுப்பான்? நடிக்கிறவங்க ஆட்கள் இருக்காங்க. நடிக்காதீங்க. கர்த்தர் ஆசீர்வச்சிருக்காரா, அப்படி காமிங்க 4 பேருக்கு. நல்ல நிறைய கர்த்தர் கொடுத்து நல்ல காரில் வாங்க, நல்ல ட்ரெஸ் போட்டுவாங்க, பட்டு புடவை கூட கட்டுவாங்க ஜம்முண்டு. சொல்றது புரியுதுங்களா? நான் உங்களை தூண்டலை, உங்களுக்குள்ள இருக்கிறது வெளியே காமிங்க 4 பேருக்கு. என் தேவனை எப்படி வச்சிருக்காருன்னு காமிங்க. கர்த்தர் மேல வைராக்கியங்க. யோபு வாசிப்போம். இதெல்லாம் என்னது? மனம் பொருந்துறது. வசனத்தில் இப்படி இருக்கா, நான் பொருந்துறேன் ஆண்டவரே. யோபு 36:11. அவர்கள் அடங்கினா அவர் கீழ்ப்படிந்து அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். அடங்கார்களே ஆகில்
பட்டயத்துக்கு இரையாகி ஞானம் அடையாமல் கீழ்ப்படியாமல் போனா, அப்படி அவன் கீழ்ப்படிஞ்சான்னா அவர் சேவிப்பாங்க. தங்கள் நாட்களை நன்மைனா கொழுமை, தங்கள் நாட்களை கொழுமையாக தன் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்னு இருக்கு. வாழ்க்கையை எப்படி இருக்கும்? செல்வமா இருக்குங்கிற நல்ல வீடு, ஹவுசிங் போர்டு கொடுப்பாங்கன்னு சொல்லலை, நல்ல வீடு. ஹவுசிங் போர்டில் எடுத்தனா வீடு, அது வந்து அடிமைத்தனங்க. ஒரு வீடு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், அவ்வளோதான். சொல்லிக்கலாம் நமக்கு சொந்த வீடு இருக்குண்டு. இந்த பிரதர் கூட தான் ஹவுசிங் போர்டில் வீடு கொடுத்தாங்க. அவர் அங்கே போக மாட்டேன்ட்டார். போகவே மாட்டேன், இன்னொரு ஆளுக்கு சும்மா கொடுத்து இடத்தை மாற்றிருங்க. ஹவுசிங் போர்டு நம்ம வீடு இல்லை, நம்ம வீடு நிறைவாக இருக்கணுங்க. நாளுக்கு நாள் விருத்தி ஆகணுங்க. எந்த காலகட்டத்திலையும் நான் பணத்தை இழந்துருவோமோ, கீழே போயிடுவோமோங்கிற எண்ணத்தை வச்சுக்காதீங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறீங்களா? கர்த்தருக்கு அடங்கி வாழ்றீங்களா? வாழ்க்கையே செல்வ வாழ்வா இருக்கும். செல்வ வாழ்வுனா வாழணும்னு துடிக்கணும். புரியுதா? நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல வாழ்க்கை கர்த்தர் விரும்புகிறாருங்க. கர்த்தர் விரும்புவதை நீங்கள் விரும்புங்க. யோபு சொல்றாரு, அடங்காதகளை ஆகில் பட்டயத்துக்கு. அதைத்தான் ஏசியால சொன்னார். 19 சொல்ற, மனம் பொருந்தி செவி கொடுத்தா தேசத்தின் நன்மை மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களான பட்டயத்துக்கு. தேவனுக்கு கீழ்ப்படியாம நம்முடைய வாழ்க்கைக்குரிய தேவனோட நோக்கத்துக்கு எதிர்த்து நின்று வாழ்ந்தோம் என்றால் செழுமையை கொழுமையை புசிக்கவே முடியாது. வாழ்க்கைக்கான தேவனோட திட்டம் என்ன, தேவனுக்கு என்ன சொல்றாரு, அதை செஞ்சு பாருங்க. நிறைவா வாழணுமா? கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். கர்த்தர் சொல்றாரு, மகனே அந்த இடத்துக்கு போ, அந்த இடத்துல ஒரு வேலையை செய்யுன்னா நீங்கள் போய் செய்யணும். இல்லை ஆண்டவரே ரொம்ப பிஸியாக இருக்க ஆண்டவரே, நான் காசு கொடுத்துறேன் ஆண்டவரே, எவ்வளோ செலவாகுதோ அதை நான் கொடுத்துறேன் ஆண்டவர், என்னால் போக முடியாதுன்னா கர்த்தரை ஏற்றுக்கவே மாட்டார். எவ்வளோ காசு கொடுக்குறீங்க, நான் சொன்னதை நீ போய் செய்யணும், நீ செய்யணும். பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலே உத்தமம். கர்த்தர் இடத்துக்கு போறதுக்கு போக சொல்றாரா? போகணும். ஒரு இடத்துல செய்ய சொல்றாரா? செய்யணும். இல்லாண்டவரை என்னால் பணத்தை கொடுத்துற. நிறைய செல்வங்களுக்கு பிரச்சனை, நிறைய காசு இருக்குது, பணம் இருக்குது, செல்வத்தால் என்னன்னாலும் வாங்கிடலாம். அதனால் சர்ச்சுக்கு வரதுக்கு நேரம் இல்லை, பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. என்னைக்காச்சும் நான் கிறிஸ்மஸுக்கும் ஈஸ்டருக்கு வருவேன். இந்த சிஇஓ இருக்கா இல்லையா, கிறிஸ்மஸ் ஈஸ்டர் ஒன்லி சிஇஓக்கு, அதெல்லாம் சர்ச்சு சிஇஓக்கள். கிறிஸ்மஸுக்கு வருவேன், ஈஸ்டருக்கு வருவேன். அப்படி வரும்போது நிறைய காசு கொடுப்பேன், செக்காக கொடுப்பேன். பாஸ்ட் ஒருவேளை சந்தோஷப்படலாம், கர்த்தர் சந்தோஷப்பட மாட்டார். கர்த்தருக்கு பணம் முக்கியம் இல்லைங்க, அவர் சொல்றதை நீங்க செய்யணும். செஞ்சு பாருங்க, என்ன சொன்னாரோ அப்படியே செய்யுங்க. வாழ்க்கை இன்பமா இருக்கும், நிறைவா இருக்கும். கையில் சொல்லுவோம், தேவனுடைய நன்மையையும் நிறைவையும் கொழுமையும் புசிக்கும்படியாக தேவன் என்னை அழைத்திருக்கிறார். வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடங்கி வாழ்வேன். ஆமேன். ஆதியாம் போவோம். ஆதியாம் 26:1 வாசிக்கிறேன். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கெராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும்
ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் சொல்றாரு, உடைய அப்பா அம்மா உடைய அப்பா என்னுடைய கட்டளைக்கும் நியமத்துக்கும் கை கொண்டு நடந்தாரு, எனக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தாரு, அதன் விளைவாக உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பாதுகாப்பேங்கிறார். நல்ல அப்பா அம்மா, நல்ல தாத்தா பாட்டி அவங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கிறாங்க, கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய வாழ்க்கையோடு முடிவது கிடையாது. அவனுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் அப்படியே தொடர்ந்து அந்த ஆசீர்வாதம் போகும். எதான் சொல்றாரு, உங்க அப்பா எனக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தாரு, என்னோட கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார், அதன் அடிப்படையில் உன்னை ஆசீர்வதிப்பே பாதுகாப்பேங்கிறார். அப்ப நீங்க கர்த்தருக்கு பயப்பட்டு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது தேவனோட ஆசீர்வாதம் தயவு உங்களுக்கு மட்டுமல்ல, பிள்ளைகளின் பிள்ளைக்கு போகும். இதெல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ற விதைகள்ங்க. கர்த்தருக்காக வாழ்றது, கர்த்தர் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது. கர்த்தர் உத்தம் உள்ளவர், உண்மை உள்ளவர். தமக்கு இணங்கி தனக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிற ஒரு மனிதனை கூட கர்த்தர் கைவிட மாட்டார். ஈசாக்கு பணக்காரங்க, ஆபிரகாமுடைய செல்வம் முழுக்க யாருக்கு போச்சு? ஈசாக்கு பணக்காரன், செல்வந்தன். அப்படித்தான் இருக்கணுமா? அப்படிதான் இருக்கணும். பைபிள் சொல்லுது, நல்ல மனிதன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆஸ்தி வச்சுட்டு போறா. நல்ல தீர்க்க ஆயுசா வாழ்ந்துட்டு கோடிக்கணக்கில் பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போனோம். கடன் நல்ல நல்லா வாழ்ந்தாரியா, 30 லட்சம் கடனை வச்சுட்டு போயிட்டாரியா. பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போனோம். கொஞ்சம் நீங்க போனதை குறித்து கொஞ்சம் சந்தோஷம் வருத்தம் இருந்தா கூட கொஞ்சம் வச்சுட்டு போனதை பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படுவான். சொல்றது புரியுதா? அப்ப கையில இருக்கணும். கர்த்தர் விரும்புறாரு. ஈசாக்கு ஆடு மாடுகள் வச்சிருக்கிறாரு. கெராருங்கிற ஒரு இடத்துல வந்து வர்றாரு, பெலிஸ்தியருடைய தேசம். கர்த்தர் சொல்றாரு, அந்த இடத்துல தங்கு, எகிப்துக்கு போகாத, உலக வெளியில போயிடாத, இங்கே தங்கு. தங்கி நான் சொல்றத இந்த இடத்துல செய். நான் என்ன சொல்றேனோ அதை செய். நான் சொல்றதை செஞ்சீங்கன்னா நீ செழிப்படைஞ்சிருவங்கிறார். கவனிங்க, தேசத்துல பஞ்சம், அங்கேயே இருந்தோம்னா ஆடு மாடு தண்ணி கிடைக்காது, புல்லு கிடைக்காது, இருக்கிறதும் போயிடும். அந்த இடத்துல ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணோம்னா மேலும் லாஸ் ஆயிரும். சொல்றது புரியுதுங்களா? சும்மா இருந்தாவே லாஸ், அதுல ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணோம்னா மேலும் லாஸ். மனது என்ன சொல்லும்? இந்த ஊரை விட்டு காலி பண்ணிடு. ஏன்னா தேசத்துல பஞ்சம், விளைச்சல் இல்லை, விதைச்சேன்னா முடிஞ்சிச்சு. கர்த்தர் சொன்னார், அதே இடத்துல விதைங்கிறார். இருந்தாவே லாஸுங்க. ஏன்னா ஆடு மாடுக்கு தண்ணி வேணும், புல்லு வேணும். இருந்தாவே லாஸ். கர்த்தர் இருக்கிறது மட்டுமல்ல, விதைங்கிறாரு. விதைச்சாரா? விதைச்சா. நிறைய மக்கள் இன்னைக்கு செழிப்படல தெரியுமா? கர்த்தர் சொல்றதை கேட்க மாட்டான். இவருடைய பகுத்தறிவை நல்லா வேலை செய்யும். பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட கர்த்தர் சொல்றாருங்க, விதைங்கிற. அந்த லேண்ட்ல பஞ்சம் இருக்கிற லேண்ட்ல, தண்ணி இல்லாத லேண்ட்ல, மழை பெய்யாத லேண்ட்ல விதைங்கிறாரு. ஈசாக்கு விதைச்சாரா? விதைச்சார். ஏன்னா ஆபிரகாமுடைய தேவன் யாருன்னு அவருக்கு தெரியும். விசுவாசத்தினுடைய தன்மை என்னன்னு தெரியும். கர்த்தருக்கு செவி கொடுக்கிறது என்னன்னு அந்த மனுஷனுக்கு தெரியும். சொல்றாரு, கேட்கிறாருங்க. சொல்றது புரியுதுங்களா? நீங்க விதைக்கும் பொழுது வேலைக்காரன் என்ன சொல்லிருப்பா? ஏங்க நீங்க என்ன அறிவு இல்லையா? இங்க போய் விதைக்கிறீங்க, எல்லாரும் ஊரை விட்டு போறா, புத்தி இல்லையாமா? விதைச்சாரா? விதைச்சார். 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்துல, எந்த தேசத்துல கர்த்தர் எந்த தேசத்துல இருக்க சொன்னாரோ அந்த தேசத்துல, எந்த தேசத்தில் இருக்க சொன்னாரோ, எந்த தேசத்துல இருந்து கீழ்ப்படிய சொன்னாரோ அந்த தேசத்துல விதை விதைத்தான். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்துல 100 மடங்கு பலனடைந்தான். ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினால் பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமப்பட்டான். பெலிஸ்தர் சந்தோஷப்படல, பொறாமப்பட்டான். ஆனால் நிறைவா இருந்தானா, ஆசீர்வாதமா இருந்தானா, வர வர விருத்தி அடைந்தானா, மேல மேல போயிட்டே இருந்தானா? அப்படித்தான் நீங்கள் நான் இருக்கணும். வர வர விருத்தி அடையணும், மேலும் மேலும் மென்மேலும் பெருகணும், மற்றவன் பார்த்து வைத்தெறியணும். ஜெலிசில் சாப்பிட்டா கூட போகாதது. ஏன்னா அப்படி அப்படி வாழணுங்கிற வைராக்கியம் இருக்கணுங்க. நான் வாழணும், நிறைவா இருக்கணும், கர்த்தருக்காக ஏதாச்சும் செய்யணும். ஆனா கர்த்தர் சொல்றபடி நடக்கணும்.
ராஜபாளையம் வர்றேங்க, பெரிய தரிசனத்தோடு தான் வந்தேன், சாதிச்சிடலாம், நம்ம போயிடுச்சுனா மக்கள் வந்துடுவாங்க. ஏற்கனவே 2 பேர் இந்த ஊரை விட்டு போயிட்டாங்க, எனக்கு முன்னாடி 2 பேர் பாஸ்டர்ஸ் போட்டாங்க, 2 பேருமே இங்கே இருக்க முடியாது போயிட்டாங்க. ஒருத்தர் வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லேயே போயிட்டார், ஒருத்தர் வந்து 2 வருஷம் இருந்தார், அவருக்கு செட் ஆகலை, இதுக்கு நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது, அவரும் போயிட்டார். நான் வர்றேன், உள்ள வந்தால் 2 பேர் இருக்காங்க சர்ச்சுக்கு. அந்த 2 பேரும் இது பெரிய இடம், அது வீடு, அந்த வாசலுக்கு ஓரமாக எங்கள் தாத்தா மாமனார் மாமியா அங்கே உட்காந்துக்குவாங்க. வெளியிருந்து பார்த்தா யாருக்குமே தெரியாது, ஒரு பைத்தியக்காரை மட்டும் நின்று பாடுற மாதிரி இருக்கும். ஆட்கள்ல வேதனையா இருக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து பிரசங்கம் பண்ணும்போது ஆர்வத்தோடு உட்காந்து திறந்து வைப்பேன், 2 பேர் வருவாங்க. முடிஞ்ச உடனே எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஆனால் இருந்தேன், கத்தர் இருக்க சொன்னால் இருந்தேன், கத்தர் ஆசீர்வதிச்சாரு. நீங்கள் ஒரு குறைவில்லாமல் வச்சுருக்காரு. பாஸ்டர் எஸ்ரா வெங்கடேஷ்னா ஓரளவுக்கு நீங்கள் உலகத்துக்கு தெரியும். ஏன்? கீழ்ப்படிஞ்சேன். கத்தர் எந்த இடத்துல இருக்க சொன்னார் அந்த இடத்துல இருந்தேன். பணம் கையில் பணம் வச்சிருக்க மட்டும் இல்லைங்க, அனைவரோட என் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குங்க. அதான் செழிப்பு. நிறைய மக்கள் ஏன் செழிப்படைன்னா, கத்தர் எந்த இடத்துல இருக்க சொன்னாரோ அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, யாரோட இறைய சொன்னாரோ அதை அந்த இடத்துல இடைய மாட்டாங்க, என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்ய மாட்டாங்க. கத்தர் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காரியத்தை செய்ய சொல்லியிருப்பாரு, இன்னும் செய்யாமே இருப்பாங்க. கத்தர் ஒன்று சொல்றாரா, செய்யுங்க, அந்த இடத்துல ஆசீர்வாதம், அந்த இடத்துல பாதுகாப்பு, அந்த இடத்துல நிறைவுங்க. தேசத்தில் பஞ்சம், 3.5 வருஷம் பஞ்சமாக போகுது, ஏற்கனவே 6 வருஷம் பஞ்சம், இன்னும் 3 வருஷம் பஞ்சம் இருக்குன்னு எலியா சொல்லிட்டாரு. கத்தர் சொன்னார், கேரித்த ஆற்றங்கரையில் உட்காந்துட்டார். கேரித்த ஆற்றங்கரை மெயின் நதி கிடையாது, யோர்தான் நதியோட கிளை நதி. கேரித்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, மழை இல்லை, உட்கார்ந்து இருந்தாரு. காலையில் சாயங்காலம் சாப்பாடு நான்வெஜ் யார் கொடுக்குறா? கொடுக்கவே முடியாத காக்கா கொடுக்குது. ஆச்சரியமா இருக்குங்க. அந்த இடத்துல இருந்தார். எதுவரை இருந்தாரு? அந்த தண்ணி வற்றி போய் குட்டையாகிற வரை உட்காந்துருந்தார். அவரே எடுத்து எந்திரிச்சு போல, சரி குறைஞ்சிருச்சு, கத்த சாரி பார்த்து போச்சுன்னாரு. சாரி பார்த்து எதிரியுடைய எல்லது சாரி பார்த்துக்கிறது யோசபாத்துடைய மனைவி எசபேலுடைய வீடு ஊருது, அங்கே போய் இருங்கிறாரு. போறாரு, கீழ்ப்படுகிறாரு, நன்மைகள் உண்டாகுது. கீழ்ப்படிதலுக்குள்ளதாங்க ஆசீர்வாதம், கீழ்ப்படியாமைக்குள்ள ஆசீர்வாதம் கிடையாது, கேடும் தீமையும் தான் இருக்கு. சொல்றது புரியுது? கத்தர் யாரையும் தரித்திரமாக்குவது கிடையாது, யாரையும் ஏழையாக்குவது கிடையாது. ஆனா நான் கீழ்ப்படியாமல் பிசாசுடைய எல்லைக்குள்ள போயிட்டேன்னா பிசாசு தீமை ஏற்படுத்துவான். பிசாசு சொல்லுவான், கத்தரோட நெருக்கமா இருக்காத, கெட்டு போவ. கத்தரோட நெருக்கமா இருக்க, நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. எவ்வளவுக்கு அவரோட க்ளோஸா இருக்கீங்களோ, கீழ்ப்படுகிறீங்களோ, வர வர விரித்தடைந்து மகா பெரிய ஆளா இருப்பீங்க. எப்ப? கீழ்ப்படியணும். லூக்கா போவோம். லூக்கா 5:1 வாசிப்போம். பின்பு கெனசரேத்து கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார், அது சீமோனுடையதாக இருந்தது. அந்த கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்த ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் என்றார். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டாங்க, ஒன்றும் அவப்படலை. டயர்டாக இருக்கும், வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்து நைட்டு வேலைக்கு பாடுக்கு போகணும். திரும்பி வலையில் அலசும்போது ஒரு பிரசங்கர் வர்றாரு. அவன் கத்தரா பார்க்கல, பிரசங்கர் தான். ஒரு ரவி வர்றாரு, பேர் பிரசங்கம் பண்ணுறாரு. கொடுத்தானா? கொடுத்தா மட்டும் ஆசீர்வாதம் வராதுங்க, கீழ்ப்படியணும். கொடுத்தாரு, போட்டை கொடுத்தாரு, நேரத்தை கொடுத்தாரு, கத்த சொல்ல கீழ்ப்படின்னு திரும்பி போட்டை உள்ள போட்டு போகிறாரு. அது நன்னீர் நதி, நன்னீர் கடல். கெனசரேத்து கடல்ங்கிறது
இந்த இயற்கை அந்த கடல் கிடையாது, சொல்றது உப்பு கடல் கிடையாது, நன்னீர் கடல். அது அங்கே பகல்ல மீன் பிடிக்க முடியாது. விடிய விடிய பிரயாசப்பட்டு நடக்கலை. இப்போ போங்கிறாரு, கீழ்படிகிறா. கீழ்படிஞ்சாரா, திரளான மீன்களை அறுத்தாரு. நிறைய மக்கள் கொடுக்குறாங்களா, கத்த சொல்லுவார், இந்த பிஸ்னஸ் ஆரம்பிப்பான் பாரு, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண பாரு. ஐயோ நமக்கும் பிஸ்னஸுக்கு ஒத்து வராதுப்பா, அதெல்லாம் கஷ்டம். ஒரு வேலைக்கு போனோமா, சம்பளத்தை கொடுத்தானா, கூழோ கஞ்சியோ பாயோ தலையணையோ படுத்துட்டு நிம்மதியாக இருக்கலாம். அந்த பிஸ்னஸ் பண்ணுறலாம் ஒத்துக்காதுன்னா நீங்கள் அறுவடையை பார்க்கவே முடியாது. கர்த்தர் அறுவடை செய்வதற்காக ஒரு ஏற்படுத்தினார் பார்த்தீங்களா, அதை பார்க்கவே முடியாது. நிறைய மக்கள் கீழ்ப்படிதலுக்கு கஷ்டங்க. இன்வெஸ்ட் பண்ணு, புதிய பிரான்ச் ஆரம்பி அப்படின்னா அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன் செய்ய மாட்டாங்கன்னா அறுவடையை அறுப்பதற்கு விசுவாசம் கிடையாது. சொல்றது புரியுதா? கீழ்ப்படிஞ்சாரா, போறாரு, கடலுக்குள்ள போறாரு, திரளான மீன்கள் அழுட்டு வர. உபாகமம் 8:18 சொல்லுது, உன் தேவனாய் கர்த்தரே நினைப்பாயாக, அவரே பிதாக்களுக்கு இட்ட ஆணையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உண்டாயிருக்கும்படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க. எதை சம்பாதிக்க? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க. சம்பாதிக்கன்னா என்ன செய்யணும்? வீட்டில் காலாட்டிகிட்டே உட்காந்துருக்கணுமா? ஒரு இடத்துக்கு நீங்கள் போகணும், ஒன்றை செய்யணும். அதான் ஜாக்கிரதையாக இருக்கிறது. ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு இடத்துல செய்யணும், ஜாக்கிரதையாக செய்யணும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க. நீங்கள் ஒன்று செய்வதற்கு பலனை கொடுக்குறாரு. நீங்கள் ஒன்றுமே செய்யலைன்னா அந்த பலன் வீணாக இருக்கும். வாசிப்போம், நீதிமொழிகள் போவோம். நீதிமொழிகள் 6:6. சோம்பேறியே, நீ எறும்பின் இடத்தில் போய் அதன் வழியை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் வறுமை ஆயுதம் அழிந்தவனை போலவும் வரும். இதை செஞ்சா அது வருங்கிறாரு, இதை செஞ்சா தீமை வரும், இதை செஞ்சா நன்மை வருங்கிறார். சத்தியம். சோம்பேறியா எங்கேயும் போகாம, யாரையும் சந்திக்காம, சந்திக்க வேண்டிய நேரத்தில் சந்திக்காம, ஜாக்கிரதை இல்லாமல் இருந்தீங்கன்னா போயிடும், வறுமை வரும். ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்களா, ஜாக்கிரதையாக செய்யுங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, ஜாக்கிரதையாக செய்யுங்க. முழு கவனத்தோடு செய்யுங்க, செழிப்பு வரும். படுக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ கூட கொஞ்சம் படுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வெயில் காலம். குளிர் காலத்தில் நல்லா ஏசியை போட்டு படுத்திங்கன்னு வச்சுங்களேன், இன்பமாக இருக்கும். அந்த பக்கத்தில் தலானியை பிடிச்சிக்கிட்டு அப்படியே உருண்டு உருண்டு படுத்திங்க வச்சுங்களேன், ரொம்ப இன்பமாக இருக்கும். சொல்லுவாங்க, நான் என்னால் செய்யணும் தான் நினைக்கிறேங்க, எனக்கு சோம்பலின் ஆவி இருக்கு. அதெல்லாம் இல்லை, சோம்பலின் ஆவியும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. அது என்ன ஆவி? உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்குன்னா பரிசுத்த ஆவி தான் இருக்கு. சோம்பலின் ஆவி அதெல்லாம் கிடையாது. சில ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர முடியல, இப்போ வந்துடுவாங்க. குளிர்காலத்தில் வர முடியல, தூங்கிட்டேன், வரணும் தான் நினச்சேன். இல்லை, சனிக்கிழமை நைட்டு சீக்கிரமாக படுத்துட்டு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்க்காம 10 மணிக்கு படுத்துட்டு, ஆண்டவரை நாளைக்கு காலைல சீக்கிரமாக போய் உங்களுடைய சமூகத்தில் நாம் ஆராதிக்கணும், தரிசிக்கணும்னு நினச்சிங்கன்னா சோம்பலின் ஆவி விரட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அது தன்னாலே போயிடும். நேரத்துக்கு தூங்கணும், நேரத்துக்கு போக வேண்டிய இடத்துக்கு போங்க, நிறைவாக இருப்பீர்கள். சில வசனம் குறிச்சுங்க. நீதிமொழி 10:4, நீதிமொழிகள் 13:4. இன்னொரு வசன வாசிப்பு, நீதிமொழி 22:29. தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கனை கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நிற்காமல்
சாதாரண ஆட்களோட டாப்பில் ஆட்களோட நிற்பா. யார் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவ. நல்லா கவனிங்க, யாரையும் கடவுள் அறியாத மனிதா இருந்தாலும் பிரமாணம் ஒன்று தான். ஒரு இசை மியூசிக் டைரக்டர் இருக்கார், தெரியும் உங்களுக்கு, இளையராஜான்னு ஒருத்தர். ஒரு காலத்தில் 70-80 கிட்ட சொல்லிட்டா யாருக்கு 70-80 கோடம்பாக்கம் பிரிட்ஜு கீழே எல்லா ப்ரொடியூசர்ஸும் கைகட்டி நிற்பாங்களாம். அப்படியே 70-80 1970-80-90 அப்போல்லாம் படம் வரும்போது பாட்டு 4 பாட்டு ஹிட்டான படம் ஓடும். சினிமா சொல்கிறாங்க, புரியிருக்கா சொல்கிறாங்க. எல்லா ப்ரொடியூசர்ஸும் கோடம்பாக்கம் வாசலில் அப்படியே கைகட்டி நிற்பாங்களாம். இந்த ஆளுக்கு அப்படி பார்த்துட்டு அப்படி வான்னு சொன்னால் அவனுக்கு தான் பாட்டு எழுதுவார், மியூசிக் போடுவான். இளையராஜா மியூசிக்னா படம் ஓடும். இளையராஜாக்கு ஆரம்பத்து இந்த கிராமத்தில், ஏழ்மையான கிராமத்தில் இங்கிட்ட வந்து பண்ண போகிறோமே இது ஊரில் போடுவாங்க. அவரை பற்றி 100 நாள் சொல்கிறாரு. அவருக்கு ஆரம்பத்தில் ஹார்மோனியம் தெரியும், கிட்டாரோட வாசிக்க தெரியாதான். காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு ஏதோ ஒரு இடத்துல போய் கர்நாடிக் சங்கீதம் கற்றுருக்காரு 5 மணிக்கு. அதுக்கப்புறம் சமஸ்கிருதம் கற்று ஆரந்தாள். தன்னை வந்து அதில் ஈடுபடுத்தி கொண்டார். 100 நாள் சொல்கிறாரு, அவனுடைய அப்பா அம்மா நண்பர்கள் சோர் எல்லாமே இசை தான். அதிலேயே வேலை செஞ்சு இசை ஞானியா மாறுறான். ஏன்? கர்த்தர் திறமையை கொடுத்தாருங்க, எல்லாருக்கும் திறமையை கொடுக்குறாருங்க. தேவனே அறியாத மனிதன் கூட கர்த்தர் திறமையை கொடுக்குறாருங்க. அந்த திறமையில எவன் வேலை செய்யறானோ அவன் நீ சேர்க்கணும்னு நினைக்க மாட்டான், டாப் லெவல் ஆட்களோட நிற்பான். என்ன வேலை செய்யுங்க, ஜாக்கிரதையா இருங்க, டாப்ல இருப்பீங்க. இப்போ நான் எனக்கு கர்த்தர் 2003 மினிஸ்ட்ரிக்கு வந்தேன். கிட்ட 2003 எனக்கு 2026 23 வருஷம் ஆச்சு. எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாதா? நோட்ஸ் எடுக்கிறோமா? நோட்ஸ் எடுக்கிறேன், இன்னும் உட்காந்து நோட்ஸ் எடுக்கிறேன், இன்னும் நோட்ஸ் எடுக்கிறேன், இன்னும் கற்றுக்க நினைக்கிறேன். ஏன் கற்றுக்க நினைக்கிறேன்னா, நான் ஜாக்கிரதையாக இல்லைன்னா என் மேலே அபிஷேகம் இருந்தும் ஒன்றுமெல்லாம் போயிடுவேன். எவ்வளவுதான் திறமை இருக்கட்டும், ஞானம் இருக்கட்டும், அதில் வேலை செய்யுங்க. நீசருக்கு முன்பாக நிற்க மாட்டீங்க, ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பீங்க. இதெல்லாம் ஆவிக்குரிய பிரமாணங்க. சில வசனம் வாசிப்போம். நீர் 28:19 தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவன், வீணரை பின்பற்றுகிறவனோ. தன் நிலத்தில் கையில் இருக்க நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான், வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையில் நடந்திருப்பேன். சொல்லியிருக்கேன். ஒரு அப்பா வயசான நேரம், பிள்ளைகள் 4 பிள்ளைங்க. அந்த ஒன்றும் பேச முடியல அவருக்கு. ஒவ்வொரு நாளும் பசங்களை கூப்பிட்டு, எப்போ அந்த லேண்டும் வரான் அப்படி சொல்லிட்டு கடைசி செதுப்பிட்டார். பசங்க 4 பேர் சோம்பேறி பசங்க. அப்பா சாகும்போது லேண்டுண்டாரு, லேண்டுக்குள்ளே புதைகள் இருக்குமோ அப்படின்னு சொல்லி லேண்டை நல்லா உழுது நோண்டி பார்த்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, நல்லா உழுதாச்சு. சரி, உழுதாச்சுன்னு சொல்லிட்டு கோதுமை விளைச்சிருக்காங்க. கோதுமை விளைச்சி வந்து அப்படியே தங்க மாதிரி மின்னி இருக்கு. அது தாங்க அப்பா சொன்னார், டே சும்மா இருக்காங்கடா, ஒரு லேண்ட் இருக்குன்னு இருக்காரு. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான். நீதிமொழிகள் 28:19. இது வந்து த லிவிங் பைபிள். ஹார்ட் ஒர்க் பிரிங்ஸ் ப்ராஸ்பரிட்டி. கடினமாக உழைக்கிறவன் செழிப்பை ஏற்படுத்தும். பிளேயிங் அரவுண்ட் பிரிங் பாவர்ட்டி. சும்மா சுற்றி தரவனுக்கு தரித்திரம் தான் வரும். எங்கள் அம்மா ஒரு முறை சொல்லிச்சு, நாய்க்கு வேலை இல்லை, உட்கார தேரமில்லைன்னுச்சு. நாய் பார்த்துறீங்க, கண்டினியூஸ் பிஸி. இங்கே இருந்தால் இங்கே வகவா ஓடும், அப்படி பார்க்கும், அப்படி ஓடும், இப்படி பார்க்கும், திரும்பி கிட்டு ஓடும். பிஸியா, டூ மச் பிஸி. என்ன சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் பிஸி. சார் பிஸியாக இருக்கேன் சார், அங்கே இருக்க. என்ன சும்மா சுத்துறத சொல்லலை, எய்மோடு லக்கோடு செஞ்சீங்கன்னா செழிப்பா இருப்பீங்க. ஒரு வசனம் குறிச்சுங்க. நீதிமொழி 20:13, நீதிமொழி 21:5-7. இதான் வசனம். நீதிமொழி 24 வந்து இதோட முடிப்போம்.
நீதிமொழிகள் 24 இப்போதுல வாசிக்கிறேன். சோம்பேறியின் வயலையும் மதியினுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாயிருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது, அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணிட்டேன். அவனை பற்றி மதியனன். மதியனன்னா என்ன நடக்குது ஏது நடக்குன்னு ஒன்றுமே தெரியாதவன், அதான் மதியனன், ஃபுல். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாக இருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சொரி மூடினது, அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன். அதை நோக்கி புத்தி அடைந்தேன். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் வருமும் ஆயுதம் அணிந்தவனை போலவும் இருக்கு. இது பிரமாணம். கர்த்தர் கையில் ஏதாவது கொடுத்துருக்காரா? கொடுக்கல சொல்லாங்க, ஏதோ கையில் இருக்கும். அதை கொண்டு என்ன செய்கிறீங்க, அதான் முக்கியம். கையில் ஒரு சிறப்பான ஒன்று கொடுத்துருக்கிறாருன்னா அதில் வேலை செஞ்சு மேலும் சிறப்படைய போயணும். ஒரு புதிய கார் நீங்கள் கேட்கலாம். இப்போ பழைய கார் வச்சிருக்கீங்க, புதிய கார் கேட்கலாம். பழைய கார் நீங்கள் எப்படி வச்சிருக்கீங்கன்னு கர்த்தர் பார்ப்பார். அது பழைய கார் தான், அதை தொடச்சி அழகாக வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் அது உக்கிரானத்துவம் பண்ணுறீங்க. கையில் என்ன கொடுத்ததோ அதை நல்லா பயன்படுத்துறீங்கன்னா கர்த்தர் வந்து இதை காட்ட சிறப்பாக ஒன்று கொடுப்பார். கையில் என்ன கொடுத்தாலும் அதை சிறப்பாக வச்சிருங்க, இன்னும் சிறப்படைய பெய்வார். இயேசு தாளந்துகளை குறித்து சொன்னார்தா, ஒருத்தனுக்கு 2, ஒருத்தனுக்கு 5, ஒருத்தனுக்கு 1. 5 வச்சிருந்தவன் 10 ஆக்கிட்டான், 2 வச்சிருந்தவன் 4 ஆக்கிட்டான், 1 வச்சிருந்தவன் அப்படி அவனை பாராட்டினாரா, சூப்பர்ப்பா, எந்த ஆசை இல்லாதவன்டா நீனு. அவனை கடிந்து கொண்டார், பொல்லாதவனே. அந்த 1 வாங்கி 10 வச்சிருந்தா பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட போய் கொடுத்தாரு. அவனுக்கு ஏற்கனவே 10 இருக்கு. அவனு தான் உள்ளவன் எவனோ அவனுக்கு என்ன வச்சிருக்கீங்க அதை வேலை செய்யுங்க. கர்த்தர் ஏதாவது திறமை கொடுத்துருக்கிறாரா? அவரோட மைல்ஸ் பண்ற சொன்னாருங்க, the world richest place வந்து கல்லறைனர். உலகத்திலேயே பணக்காரமான இடம் கல்லறைனர். ஏன்னா ஒரு மனிதனை கர்த்தர் படைக்கும் பொழுது ஏராளமான பொட்டன்சியலோடு படைக்கிறார், திறமையோடு படைக்கிறார். அந்த திறமை என்னன்னே தெரியாம வீணா சுத்தி சுத்தி போய் கடைசியில் அவ்வளவு திறமைகளையும் யூஸ் பண்ணாம இப்ப கல்லறையில போய் அடைக்க வச்சிடான். ஏதோ ஒன்று செய்யுங்க, கர்த்தரை விசுவாசி ஒன்று செய்யுங்க. மூச்சு இருக்கா? மூச்சு இருக்கிற வரை நம்பிக்கை இருக்கு. கர்த்தர் சிங்காசனத்தில் இருக்கிற வரை ஹோப் இருக்கு. உறுதியா செய்யுங்க, கர்த்தரை நம்பி ஏதோ ஒன்று செய்யுங்க. மேல வருவான், முன்னேறுவன் செய்யுங்க, முன்னேறுவீங்க. சில இடத்துல சாத்தியம் இல்லாமல் இருக்கும், வெளியே வரக்கான வாய்ப்பே இல்லாத மாதிரி இருக்கும். சகலத்தையும் செய்து முடித்தால் நில்லுங்க, நில்லுங்க. கர்த்தர் சொன்னது நிறைவேறுகிற வரை நான் நிற்பேன், பார்ப்பேன், பார்ப்பீங்க. ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொன்னார், பிள்ளை கொடுப்பேனாரு. எப்ப சொன்னாரு? 75 வயசுல சொன்னாரு. 75 வயசுல சொன்னது டூ லேட் தெரியுமா? 40 வயசுல சொன்னாவே டூ லேட்ன்றாங்க, எல்லாமே நின்று போச்சு சார்ங்கிறாங்க. 75 வயசு டூ லேட். அப்புறம் 99 வயசு கர்த்தர் சொல்றாரு, அடுத்த வருஷம் பிள்ளைங்கிறாரு. திரும்பி ஒரு அம்மா சிரிக்குது உள்ள உட்காந்துட்டு, இந்த வயசுல எங்களுக்கு இன்பம் உண்டாயிருக்குமோண்டு. நம்புவதற்கு ஏதுவே இல்லை, நம்பவே முடியாது. பிள்ளை பிறக்கும், கர்த்தர் சொன்னதை நிறைவேறுங்கிறது நம்பிக்கை இல்லை. 99 வயசு தாத்தா, 90 வயசு பாட்டி டாக்டரை பார்க்க போறாங்க. இதுக்கு இப்பதாங்க பிரிக்கலர் கார்டை பார்த்தோம், கோடு விழுந்திருக்கு, 2 கோடு விழுந்திருக்குன்னு போறாங்க. எல்லாரும் சிரிப்பாங்களா? சிரிப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க சிரிச்சாங்க. நான் சொல்றது புரியுதா? கர்த்தர் ஒன்று சொன்னாரா, நிறைவேறுகிற வரை கர்த்தர்கிட்ட உறுதியா இருங்க. அதை சார்ந்து ஒன்று செய்யுங்க. செஞ்சீங்கன்னா ஏழ்மையை உடைச்சிடலாம். சுறுசுறுப்பா இருங்க, மனம் பொருந்தி செய்யுங்க. கர்த்தர் ஒன்றை செய்ய சொன்னார்னா செய்யணும், கீழ்ப்படிஞ்சு செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா வெற்றி பெறுவீர்கள். இடம் சும்மாவே சுற்றி தெரிஞ்சோம்னா காலம் போயிடும், வெற்றி பெற முடியாது. கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு மனம் பொருந்தி ஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா கட்டாயம் செழிப்படைவோம். செழிப்பை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீர்கள், தேசத்தின் கொழுமையை புசிப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுதியிருப்போம். பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
நீங்கள் செய்திருக்க எல்லா விதமான கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக நன்றி. என்னை வாழ விரும்புகிறீர், என் வாழ்க்கையில் நிறைவை கொடுக்க விரும்புகிறீர். மனம் பொருந்தி கீழ்ப்படிந்தால் சொன்னீங்க, மனம் பொருந்துகிறோம். வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். என்ன சொல்லுகிறீரோ அதற்கு அப்படியே என்னுடைய பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். சொன்ன வார்த்தைக்கு எங்கள் மனதை பொருத்துகிறோம். ஜாக்கிரதை உள்ள மக்களாய் நாங்கள் மாறுகிறோம். வீணரை பின்பற்றாமல், வீணான காரியங்களை செய்யாமல், கையில் என்ன கொடுத்துருக்கிறீரோ அதை ஜாக்கிரதையாக செய்ய, அதை கவனமாக செய்ய கற்றுத்தருவீராக. ஏழ்மையும் வறுமையும் உடைத்து நிறைவான வாழ்க்கையில் வாழ கிருபை தருவீராக. இந்த வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். என் வாழ்க்கை கர்த்தர் இருக்கிறார் என்பதை பேசட்டும். நிறைவின் தேவனுடைய நிறைவை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த உதவி செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு, சுகத்தோடு, செழிப்போடு, குறைவில்லாமல் தீர்க்காயுசோடு 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.